இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஒரு அதிரடியான வீடியோ. டெல்லியே ஆட்டம் கண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ஊடகங்கள் எல்லாம் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பார்த்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார், நீங்கள் செயல்படுத்த போகிற திட்டத்தின் மூலமாக எங்கள் மாநிலம் பாதிப்புக்குள்ளானால் நடப்பதே வேறு. இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. முதல்ல அந்த முதல்வருடைய வீடியோவை பார்த்துருங்க. வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சித் தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவாக குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்லை. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நாம் சொன்ன எதையும் அவங்க காதில் வாங்காமல் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சியோடவும் எந்த மாநிலத்தோடவும் எந்த ஆலோசனை நடத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண பார்க்குறாங்க. நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் நாம் கேட்குற அதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னால் மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருக்காங்க. இவங்க இப்படி மறைச்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குகிற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்துட்டு போன உயிர் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தவறழிச்சிட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து போக நினச்சா நடக்கிறதே வேறு. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில்
அவர் மேல் ஆணையாக சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தெளிவாக சொல்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். 1960களில் 70களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வேணா கோல்வாலுக்கு ஹெட்கேவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தமிழ்நாடு மண்ணிற்கு, இந்த மொழிக்கு, இந்த மக்களுக்கு ஒரு சிறு ஆபத்து என்றால் தமிழ்நாடு களத்தில் நிற்கும், இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கும் என்று மிகுந்த எச்சரிக்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு செய்திருக்கக்கூடிய வீடியோ இது. இப்போ இது தேர்தல் காலம்ங்கிறதெல்லாம் இல்லை, அது நமக்கு தெரியும். எப்போதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்தில் நின்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட. இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ தான் இங்கே எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உடனடியாக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா, பெண்களுக்கு 31% இடஒதுக்கீடு, அதை அமல்படுத்த வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்ற தொகுதியை கூடுதலாக கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அதனால தான் மோடி இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை? கேரளாவுக்கு ஒரு 10 இடங்கள் கூடுதலாக பாராளுமன்ற இடங்கள் இருக்கும், தமிழ்நாட்டிற்கு ஒரு 15 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும். அட முட்டாள், நாம் என்ன கேட்குறோம்? உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை இடம் கூடுதலாக கிடைக்கும்? பீகாருக்கு எத்தனை இடங்கள் கூடுதலாக கிடைக்கும்? தென்னிந்தியாவை முழுமையாக சேர்க்கும் பாராளுமன்ற இடங்களுக்கு ஒப்பாக பீகார் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற இடங்களே சரியாக இருக்கும். நீங்கள் உத்தரப்பிரதேசத்து பாராளுமன்றத்தினுடைய மொத்த இடங்களும் தென்னிந்திய மாநிலங்களுடைய மொத்த இடங்களும் ஈக்குவல் ஆகும். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம், மோடியினுடைய திட்டம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை முட்டாள்தனமாக உளறி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகிட்ட, இன்னொரு பொய்யை சொல்கிறான் அந்த வீடியோவில். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இல்லை அப்படின்னு. அப்போ எதனுடைய அடிப்படையில் இது நடக்குது? நீ முதல்ல சொல்கிறதே அண்டப்புழுகு. நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் மாட்டிக்கிட்டாங்க, இன்றைக்கி நீ மாட்டிக்கிற. என்னடா இது? என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட உங்களால் வின் பண்ண முடியாது. போதாக்குறைக்கு இப்படி ஒரு வீடியோ வேறு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். யோசிச்சுப்பார், தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு மூலையிலையும் இந்த வீடியோ போய் சேர்ந்துருச்சு. இனி எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த வீடியோவை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் பேசிவிடக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள், விஜய் திருச்சிக்கு வந்து விட்டார், விஜய் இதோ புறப்பட்டு விட்டார், விஜய் பேண்ட் போட்டார், விஜய் பனியன் போட்டார், விஜய் தண்ணீர் குடித்தார், விஜய் படுத்து தூங்குகிறார், இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் உடனே போட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள் பாருங்கள். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து, தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. அதில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நாங்கள் களத்தில் வருவோம். இது டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் மேலான ஆணை என்று இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார். நான் ஒன்று சொல்கிறேன், நான் முதல்வருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இவங்களெல்லாம் அவ்வளோ ஆர்எஸ்எஸ் எல்லாம் இவ்வளோ எச்சரிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவனுங்க அப்படி இல்லை. நீங்கள் என்னென்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவனுங்க அப்படி ஒன்று இல்லைனா ஒளிவு மறைவாக பண்ணுவாங்க. நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஒளிவு மறைவாக இதை பண்ணும்போதே நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இப்போ எலெக்ஷன் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க நேரத்தில் எப்படியாவது இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக்கணுங்கிற முயற்சி நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. எல்லாமே ஒளிவு மறைவாக தான் பண்ணுவாங்க. ஒளிந்திருந்து அடிப்பார்கள், ஒளிந்திருந்து கொல்வார்கள், ஒளிந்திருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டுவார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய திட்டம். அதனால் நீங்கள் தமிழ்நாடே நிற்குதுன்னு சொன்னால் போதும், முடிஞ்சது, அவ்வளோதான். ஆர்எஸ்எஸ் இதை கொண்டு வர மாட்டார்கள், மோடியும் அமித்ஷாவும் இதை கொண்டு வர மாட்டார்கள். ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடியவர்கள் அவர்கள். சரியா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.